டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக்ஸாம் அவேர்னஸ் கிளாஸில் எஸ்பிஐலேருந்து பிஓ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 541 வேகன்சிஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, அதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்யர்மெண்ட் ஆஃப் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து CRPD/PO/2025/26/4 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 24/6 அதாவது 24 ஜூன் 2025 ஆரம்பித்து 14 ஜூலை 2025 வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனும் அப்ளை பண்ணலாம், ஃபீஸும் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இன்வைட் பண்ணுறாங்க எலிஜிபிள் இந்தியன் சிட்டிசன்ஸ் கிட்ட இருந்து. ஓகேங்களா, எந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அவங்களுடைய அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து தெளிவாக படிச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா, இப்போ யாரெல்லாம் வந்து பேங்க் அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே அவங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா, அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸு, அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ் ஆஃப் கால் லெட்டர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்டம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, இது எல்லாமே வந்து உங்களுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ கேண்டிடேட்ஸ் வந்து எல்லாருமே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹார்ட் காப்பி எதுவும் நீங்கள் வந்து எஸ்பிஐ பேங்க்குக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே போல் கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுடைய இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் நீங்கள் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுற வரைக்கும் ஒரே மொபைல் நம்பர் ஒரே இமெயில் ஐடியை பயன்படுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்க இன்புட்ஸ் அதாவது உங்களோட டேட்டா ஃபுல்லாகவே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் ஒருவேளை ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பீரியட் வந்து கொடுப்பாங்க. அந்த பீரியடுக்கு அப்புறம் உங்களால் எதுவும் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதுவே உங்களுடைய இந்த அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அந்த மாதிரி கேட்டகரிஸ் இதெல்லாம் வந்து மாற்ற முடியாது. ஓகேங்களா, இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இப்போ கேண்டிடேட்ஸ் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ரெகுலராக வந்து நீங்கள் வந்து அவங்களுடைய வெப்சைட்ஸை வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதே போல் உங்களுக்கு கால் லெட்டர், அதுக்கப்புறம் உங்களுடைய மற்ற எந்த ஒரு கம்யூனிகேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இமெயில் மூலியமாக மட்டும்தான் இருக்கும். எந்த ஒரு ஹார்ட் காப்பியும் சென்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டியை வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்துருக்கணும், சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க பேங்க் சைட்லேருந்து. அதை வந்து நீங்கள் வந்து கிளியராக இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு. ஓகேங்களா, கேண்டிடேட் அதே போல் நீங்கள் அப்ளை பண்ணுற அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அதே போல் இன்னொரு விஷயம் பேங்க் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் எழுதுகிற ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க, உங்கள்கிட்டயே கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வந்து மெயின்ஸ் எழுத போகிறப்ப கையில் கேரி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ அதனால் வந்து அந்த ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு அந்த பிரச்சனை வந்துருந்துருக்கு. ஓகேங்களா, ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஃபேஸ் அதாவது சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அந்த டைம் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுருக்கணும். சரிங்களா, அதே போல் இந்த வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா லெவல் வேகன்சி தான். ஸோ அதனால் வந்து எங்கே உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்கோ அங்கே தான் வந்து போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ரெடியாக இருக்க மாதிரி இருந்துக்கோங்க. அதேபோல் கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸுக்கு மேலே வந்து சப்மிட் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 27 வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினுடைய கால் லெட்டரை வந்து எக்ஸாம் சென்டரில் வந்து கலெக்ட் பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை செக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட திரும்ப கொடுத்துருவாங்க. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இன்கேஸ் இப்போ கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணுறவங்க வந்து ஏதாவது வந்து பப்ளிக் செக்டார் கம்பெனிஸில் இல்லை அப்படின்னா வந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ஓசி சர்டிஃபிகேட் அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த பேங்க் எக்ஸாமில் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ஏதாவது டிஃபால்ட் பேமெண்ட் இருக்குது அப்படின்னா வந்து பே பண்ணிவிடுங்க நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இன்டர்வியூக்கு முன்னாடி வந்து நீங்கள் எல்லாமே அந்த சிபில் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே போல் நீங்கள் வந்து எந்த கேட்டகரியை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரியிலேருந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களுக்கு வந்து உங்களோட கேட்டகரியை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா,
அதே போல் இது இன்கேஸ் நீங்கள் வந்து பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் அந்த கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களோட கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறதுலேருந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்து ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நான் கிரிமி லேயரில் இருந்தால் மட்டும்தான் வந்து ரிசர்வேஷன் வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 1, 2025க்கு அப்புறம் வாங்கியிருக்க கேண்டிடேட்ஸால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரியில் வந்து ரிசர்வேஷன் வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஓகேங்களா? வேகன்சிஸ் டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 541 வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் 500 வேகன்சிஸ் வந்து ஃப்ரெஷ் வேகன்சிஸ், 41 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்லாக் வேகன்சிஸ். அதாவது பேக்லாக்னா லாஸ்ட் இயர் ஃபில் ஆகாத வேகன்சிஸ் தான் பேக்லாக் வேகன்சிஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயரே ஃபில் ஆகலை அப்படின்னா அப்போ இந்த இயரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போவே அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? பேக்லாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேட்டகரி வைஸில், அதாவது எஸ்சி கேட்டகரி அண்ட் எஸ்டி கேட்டகரி வந்து பேக்லாக் இருக்குது. ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா பேக்லாக் ஆகுது அப்படின்னா என்னது, அவங்களுக்கு வந்து லாஸ்ட் இயரே வந்து ஃபில் ஆகலை, இந்த வேகன்சிஸ் வந்து எம்டியாக இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 541 வேகன்சிஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் வேகன்சிஸில் வந்து, அதாவது ரெகுலர் வேகன்சிஸில் வந்து எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 75 வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 37 வேகன்சிஸ் இருந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓபிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 135 வேகன்சிஸ் இருந்திருக்கு. இடபிள்யூஎஸ்க்கு வந்து 50 வேகன்சிஸ் இருந்திருக்கு. அன்ரிசர்வ்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 203 வேகன்சிஸ் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? அதே பேக்லாக் வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிக்கு வந்து 5 வேகன்சிஸ் இருந்திருக்கு, எஸ்டிக்கு வந்து 36 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 41 வேகன்சிஸ். ஓகேங்களா? இப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 80 வேகன்சிஸ் இருந்திருக்கு, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 73 இருந்திருக்கு, ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 135 இருந்திருக்கு, இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 வேகன்சிஸ் இருந்திருக்கு, யூஆருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 203 வேகன்சிஸ் இருந்திருக்கு. ஓகேங்களா? அதே போல் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து விஐ கேட்டகரியில் வந்து 5 வேகன்சிஸ் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ஹெச்ஐ கேட்டகரியில் வந்து 5 வேகன்சிஸ் இருந்திருக்கு. எல்டி கேட்டகரியில் வந்து நமக்கு வந்து 5 வேகன்சிஸ் இருந்திருக்கு. டிஎன்டி அந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வேகன்சிஸ் இருந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்க வந்து, அதாவது நான் கிரிமி லேயரில் இருக்கவங்க மட்டும்தான் ஓபிசி கேட்டகரி கீழே வந்து நீங்கள் வந்து வேகன்சி கிளைம் பண்ண முடியும். கிரிமி லேயரில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து யூஆர்னு உங்களுக்கு வந்து போட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? யூஆர்னு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டென்டேட்டிவ் ஷெட்யூல்ஸ் வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. அதாவது ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு, குரூப் இன்டர்வியூ எல்லாத்துக்கும் உங்களுக்கான டென்டேட்டிவ் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ டென்டேட்டிவ் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மாடிஃபை பண்ணுறதுக்கான டேட் எல்லாமே சேர்த்து வந்து டேட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 24/6, அதாவது 24 ஜூன் 2025லேருந்து 14/7, அதாவது 14 ஜூலை 2025 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸும் அதே தான் 24/6/2025லேருந்து 14/7/2025 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட்டோடைய டைமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் எந்த டைமில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 அல்லது 4வது வாரத்தில் வந்து ஜூலை மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் வந்து ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெயின்ஸோடைய ஹால் டிக்கெட் எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர் மந்த்தே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின்ஸோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் இல்லது அக்டோபர் மாதத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஹால் டிக்கெட் வந்து, அதாவது ஃபேஸ் 3 அப்படின்னா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், அது குரூப் டிஸ்கஷன், இந்த டெஸ்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் வந்து உங்களுக்கான இது ஹால் டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது ஃபேஸ் 3 எக்ஸாம் எப்போ நடக்கும்? அப்போ அக்டோபர் நவம்பரில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது ஃபைனல் ரிசல்ட் வந்து எந்த மாதத்தில் இருக்கும் அப்படின்னா அக்டோபர் நவம்பர் மாதத்தில் வந்து உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங், அதாவது எக்ஸாம் எப்படி நடத்துவாங்க அப்படின்னு ஒரு ட்ரைனிங் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை அல்லது ஆகஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஹால் டிக்கெட்டும் வந்து ஜூலை அண்ட் ஆகஸ்ட்டில் வந்து கிடைக்கும்.
அதே போல் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து ஜூலை அண்ட் ஆகஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட், அதாவது கட் ஆஃப் டேட் வந்து கொடுத்துருக்காங்க 1/4/2025, அதாவது ஏப்ரல் 1/4/2025க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து 21 வயசுக்கு முன்னாடி வந்து 21 வயசுக்கு அப்புறம் வந்து நீங்கள் இருந்திருக்கணும். அதே 30 வயசு தாண்டி வந்து நீங்கள் இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு வந்து உங்களுக்கு டேட்டு சொல்லியிருந்திருக்காங்க. டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த டேட்னு அவங்க எக்ஸாக்டாக சொல்லியிருக்காங்க. அதாவது 1/4/2024க்கு முன்னாடி பிறந்திருந்திருக்கணும். அதே போல் 2/4/1995 அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பிறந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து ரிலாக்ஸேஷன் இல்லாத ஜென்ரல் கேட்டகரிக்கான ஏஜ் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன் ஓபிசி கேண்டிடேட்ஸ், அதாவது நான் கிரிமினல் ஏரியாவில் வர கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 5 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பர்சனல் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டாக இருக்காங்க அப்படின்னா, அன்ரிசர்வ்டு அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிடபிள்யூபிடி ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 வருஷம், பிடபிள்யூபிடியில் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 15 வருஷம் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாத நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. எசென்ஷியல் அகாடமிக் குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் என்ன படிச்சிருந்தால் நீங்கள் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது கிராஜுவேஷன் வந்து எந்த ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் வந்து வாங்கியிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 30/9/2025 இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து கிராஜுவேஷன் வாங்கியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாத ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய மாணவர்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அந்த இன்டர்வியூக்கு கூப்பிடுற டேட் அப்போ அவங்க அந்த பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் வந்து அவங்க வந்து காமிக்கணும், அதாவது உங்களோட ரிசல்ட்டை வந்து காமிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 30/9/2025க்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்திருந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ரிசல்ட் வந்த டேட்டை தான் டேட் ஆஃப் பாசிங் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அந்த டேட் வந்து கண்டிப்பாக வந்து இந்த டேட்டுக்குள்ளே ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 30/9/2025க்குள்ளே ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத மெடிக்கல் இன்ஜினியரிங், சார்ட்டர்ட் அக்கௌண்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட் இந்த மாதிரியான படிப்புகள் படிச்சிருக்கவங்களும் இந்த போஸ்டிங்க்கு வந்து அதை எஸ்பிஐ பிஓக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ரிசர்வேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ். ஓகேங்களா. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேண்டிடேட்ஸ்லாம் ஒரு டைம் இது வந்து கிளியராக பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதாவது உங்களுடைய அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணுறதுக்கும் கோடு வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அந்த கோடை வந்து கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதாவது எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோடு 1, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோட் 6, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசிக்கு வந்து கோடு 11, அதுக்கப்புறம் வந்து யூஆருக்கு வந்து பார்த்தீங்க அண்டர்சர்வ்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோடு 16, இடபிள்யூஎஸ்க்கு வந்து கோடு 21. அதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இருக்கவங்களுக்கு அந்த கோடு வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா. அதையும் பார்த்துக்கோங்க. இப்போது ஸ்கிரிப் யூஸ் பண்ணுறவங்க இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்கிரிப் யூஸ் பண்ணுற கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 40% மேலே உங்களுக்கு வந்து டிசபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிரிப் வந்து அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அந்த ஸ்கிரிப் வந்து நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாத ஸ்கிரிப் யூஸ் பண்ணுற கேண்டிடேட்ஸ் அந்த ஸ்கிரிப் வந்து அவங்களா ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக உங்களுடைய அந்த கேண்டிடேச்சரை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. சரிங்களா. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான் அந்த ஸ்கிரிப்ட் வந்து பண்ணணும். ஓகேங்களா. உங்களுக்கு வந்து காம்பன்சேட்டரி டைமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஒவ்வொரு ஹவருக்கும் 20 நிமிஷம் வந்து ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸ்கிரிப்புக்கான கைட்லைன்ஸில் வந்து 7th பாயிண்ட் வந்து தெளிவாக சொல்லியிருந்திருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்கிரிப்ன்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிபெண்ட்டாக ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட கேண்டிடேச்சரை வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ரொசீஜர். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஃபேஸாக வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதாவது ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அண்ட் குரூப் டிஸ்கஷன் இந்த 3 பார்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 3 ஃபேஸில் நடத்தும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 1 வந்து ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக ஆன்லைன் மோட் எக்ஸாம் நடந்துருந்துருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஷின்ஸாக இருந்திருக்கும். 100 மார்க்கு வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் நடத்துவாங்க. ஓகேங்களா. இதுக்கு கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ பார்த்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா. இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 40 கொஷின்ஸ் இருக்கும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 30 கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ரீசனிங் எபிலிட்டியில் வந்து 30 கொஷின்ஸ் இருந்திருக்கும். சரிங்களா. டோட்டலாக வந்து 100 கொஷின்ஸ் இருந்திருக்கும். எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் டைம் இருக்குது. இங்கிலீஷ்க்கு வந்து 20 நிமிஷம், அது போல் வந்து உங்களோட குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்க்கு வந்து 20 நிமிஷம். நெக்ஸ்ட் அடுத்தது ரீசனிங் எபிலிட்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 நிமிஷம் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவரில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஓகேங்களா. எக்ஸாம் வந்து முடிக்கணும் 1 ஹவருக்குள்ளே. ஓகேங்களா. அப்ராக்சிமேட்டாக 1:10 ரேஷியோவில் வந்து மெயின்ஸுக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 541 வேகன்சிஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ட்டு 10 அப்படியே கூப்பிட்டுருந்துருப்பாங்க. 5410 பேரை வந்து உங்களுக்கு வந்து மெயின்ஸுக்கு அப்ராக்சிமேட்டாக கூப்பிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாத ப்ரிலிம்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. கண்டிப்பாக ஆனால் மெயின்ஸுக்கு வந்து செக்ஷனல் கட் ஆஃப் உண்டு. ஓகேங்களா. ஃபேஸ் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆன்லைன் மோடில் தான் எக்ஸாம் நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200 மார்க்குக்கு நடத்தும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. உங்களுக்கு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 3 ஹவர்ஸுக்கு நடக்கும். ஓகேங்களா. அதில் வந்து டிஸ்கிரிப்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 மார்க்குக்கு இருந்திருக்கும். நமக்கு வந்து ஆன்லைன் அதாவது அப்ஜெக்டிவ் டைப் வந்து 200 மார்க்குக்கு இருந்திருக்கும். டோட்டலாக வந்து 250 மார்க்குக்கு வந்து நமக்கு வந்து எக்ஸாம் நடத்துவாங்க. மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ஃபேஸ் 2ல். ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்புடைய சிலபஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து டெஸ்ட் 1 பார்த்திங்க அப்படின்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் நடக்கும். 40 கொஷின்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 60 மார்க் இருக்கும். 50 நிமிஷம் டைம் வந்து 50 நிமிஷம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் டேட்டா அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 கொஷின்ஸ் இருந்திருக்கும். டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 நிமிஷம் இருந்திருக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 60 மார்க் அவார்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் டெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் அவேர்னஸ், எக்கனாமி பேங்கிங் நாலேஜ் இதை பற்றின கொஷின்ஸ் வந்து 60 கொஷின்ஸ் இருந்திருக்கும். டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 45 நிமிஷம் இருந்திருக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 மார்க் இருந்திருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் ஃபோர்த் பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும். கொஷின்ஸ் வந்து 40 கொஷின்ஸ் இருந்திருக்கும். டைம் வந்து 40 நிமிஷம் இருக்கும். மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 20 மார்க் இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 170 கொஷின்ஸ் இருந்திருக்கும். எனக்கு மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 மார்க் இருந்திருக்கும். டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 3 மணி நேரம் டைம் இருந்திருக்கும். ஓகேங்களா. அடுத்தது டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து செக் பண்ணுறதுக்காக, அதாவது இமெயில்ஸ், ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் அனலைசிஸ், அதுக்கப்புறம் ப்ரிசிஷன் ரைட்டிங், இந்த மாதிரி ஏதோ ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் இருக்கும். அதில் வந்து 3 கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து 50 மார்க் கொடுப்பாங்க. 30 நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து இதில் வந்து இந்த 2 பார்ட்டில் வந்து அதாவது இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்லேயே வந்து இமெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி கொஷின், அதாவது 2 கொஷின் கொடுத்து நீங்கள் வந்து 1 செலக்ட் பண்ணுற எழுதுகிற மாதிரி இருந்திருக்கும். ஓகேங்களா. ரிப்போர்ட்ஸும் அதே போல் 2 அவுட் ஆஃப் 1 கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிச்சுவேஷனல் அனலைசிஸ் ஆர் ப்ரிசைஸ் ரைட்டிங், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இமெயில்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். ரிப்போர்ட் கொஷின்ஸும் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். அடுத்தது வந்து எய்தர் சிச்சுவேஷன் அனலைசிஸ் ஆர் ப்ரிசைஸ் ரைட்டிங்கை வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ வந்து செலெக்ஷன் கிரைட்டீரியா ஃபார் ஃபேஸ் 3, அதாவது நம்ம வந்து 3 ஃபேஸ் நடக்கும்னு சொன்னோம். ப்ரிலிம்ஸ் வந்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்ஸு, நெக்ஸ்ட் ஃபேஸ் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்கோமெட்ரிக் அண்ட் குரூப் டிஸ்கஷன். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின்ஸோட செக்ஷனல் கட் ஆஃப் மார்க்கை வச்சு டிட்டர்மின் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் மார்க் இருக்கும். அதையும் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அது மட்டும் இல்லாத ஓவரால் கட் ஆஃபும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதை கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸை வந்து உங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஷன் அண்ட் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டுக்கு வந்து கூடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் கண்டிப்பாக வந்து பெனல்ட்டி மார்க்ஸ் இருக்கும். அதாவது ராங் ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா பெனல்ட்டி மார்க்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போது ஃபேஸ் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 3 பார்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்கும். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து குரூப் எக்ஸசைஸ் இருக்கும். தேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். ஓகேங்களா. இதோட டெஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடத்திருப்பாங்க, ஃபேஸ் 3ல வந்து சைக்கோமெட்ரிக் நடத்துவாங்க. ஓகேங்களா. சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது அதில் வந்து குரூப் எக்ஸசைஸ் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 மார்க் வந்து அவார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 மார்க்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 50 மார்க் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு வந்து ஃபைனல் செலெக்ஷனுக்கு வந்து மினிமம் இந்த இதுலேருந்து அதாவது சைக்கோமெட்ரிக்லேருந்து நீங்கள் வந்து மினிமம் மார்க் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபைனல் செலெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ் 2 அண்டு ஃபேஸ் 3 மார்க்கை வச்சு தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ப்ரிலிம்ஸ் மார்க் வந்து சேர்த்த மாட்டோம் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. உங்களுக்கு வந்து எப்படி வந்து மார்க்கு வந்து எப்படி வந்து ஃபைனல் செலெக்ஷன் இருக்குன்னு பாருங்கள். மேக்ஸிமம் மார்க்ஸ் அதாவது மெயின்ஸ் ரிட்டன் டெஸ்ட்டில் அப்ஜெக்டிவில் இருக்க மார்க் வந்து உங்களுக்கு வந்து பிரிச்சுருந்துருக்காங்க. அதை 75:25 அந்த ரேஷியோவில் வந்து உங்களுக்கு வந்து மெயின்ஸுக்கும் அண்ட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், குரூப் இன்டர்வியூ, குரூப் டிஸ்கஷன் இதுக்கான உங்கள் மார்க்கையும் பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது 250 மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 250 வந்து 75 கன்வெர்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து குரூப் எக்ஸசைஸ் இன்டர்வியூ வந்து 50 மார்க்கை வந்து 25 கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. டோட்டலாக வந்து என்னோட 300 மார்க்கை வந்து 100க்கு நான் வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பேன். எந்த ரேஷியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 75:25 ரேஷியோவில் வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு வந்து
சொல்லியிருக்காங்க. ஃபைனல் ரிசல்ட், மெயின்ஸ் ரிசல்ட், ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் எல்லாமே எஸ்பிஐ பேங்க்கோடைய வெப்சைட்டில் தான் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ், இப்போ வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அவங்க வந்து டென்டேட் வென்யூஸ் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அனெக்சர் 1ல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நம்ம பின்னாடி பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடுக்கான சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ அவங்க வந்து கொடுத்துருக்க சென்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு நியரஸ்ட் எது இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணுற சொல்கிறாங்க. ஓகேங்களா. நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க சென்டரை விட வேறு சென்டர் போடுறதுக்கும் சில நேரங்களில் சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வேளை நீங்கள் சென்டர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் ஆகிறீங்க லொக்கேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ப்ரிலிம்ஸுக்கு தான் பொருந்தும். மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர்ஸ் எல்லாமே வந்து லிமிட்டடான சென்டர்ஸ் தான். ஓகேங்களா. அவங்க வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த சென்டர்ஸ்லேருந்து தான் நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஜென்டிலாக பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்கேஸ் பக்கத்தில் உங்கள்கிட்ட பேசுகிறது இல்லை அங்கே வந்து டிஸ்டர்பன்ஸாக நடந்துக்கிறது இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து அந்த எக்ஸாமில் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃப்யூச்சரில் இருக்கிற எஸ்பிஐ எக்ஸாம்ஸில் இருந்து உங்களை வந்து டீபார் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கால் லெட்டர் ஃபார் த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ். உங்களுடைய ப்ரிலிமினரி கால் லெட்டர் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். கலெக்ட் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் சென்டர்ஸில் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரிட்டன் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெயின்ஸுக்கு போகிறப்ப இந்த கால் லெட்டர் வந்து ப்ரிலிம்ஸோட கால் லெட்டர் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய லெட்டரை வந்து அவங்க வந்து கனெக்ட் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து கால் லெட்டரில் வந்து எந்த ஃபோட்டோ இருக்கோ அதே மாதிரி 2 அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து அதை வந்து அங்கே வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து சேலரி எமோல்மெண்ட்ஸ் பற்றி பேசியிருந்திருக்காங்க. எமோல்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக் பேவை வந்து 48,480 ரூபா வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 4 அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாத உங்களுக்கு வந்து அலவன்சஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து உங்களோட அப்ராக்சிமேட் சிடிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா 20,43,000 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த ஏரியாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மும்பைக்கு வந்து இந்த ரேட் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு அந்த டியர் சிட்டிஸை பொறுத்து உங்களுக்கு வந்து மாறும். ஓகேங்களா. அடுத்தது ஜாயினிங், ட்ரைனிங், கேரியர் பாத். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து பாண்டு போடுவாங்க. ஓகேங்களா. நீங்கள் மினிமம் வந்து 3 வருஷம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு போடுவாங்க. எவ்வளோ ருபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 லட்சத்துக்கு போடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து வெளியில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாண்டை வந்து பிரேக் பண்ணிட்டு வெளியில் போகலாம். 2 lakhs ருபீஸ் வந்து பே பண்ணி. ஓகேங்களா. இது பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுவீங்க. கொஞ்சம் அதாவது உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் ப்ரிப்பரேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 1க்கு வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து மாற்றிடுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்டு இன்டிமேஷன் சார்ஜஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 750 ரூபா வந்து அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு இருக்குது. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங். இப்போ வந்து எக்ஸாமினேஷன் முன்னாடி வந்து ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். போய் டெஸ்ட்டும் நீங்கள் வந்து எழுதி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்ஸில் எஸ்பிஐ பிஓ பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் சான்சஸ்ன்றது உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து அன்ரிசர்வ்டு அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 4 பெர்மிசபிள் சான்சஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே வந்து அன்ரிசர்வ்டு பிடபிள்யூபிடி இடபிள்யூஎஸ் பிடபிள்யூபிடி அதுக்கப்புறம் ஓபிசி பிடபிள்யூபி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 சான்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு போல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதை எப்படி கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் எத்தனை டைம் அட்டன் பண்ணலாம். அதாவது நீங்கள் மெயின்ஸ் வந்து அன்ரிசர்வ்டு அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 4 வாட்டி அட்டன் பண்ணலாம். அன்ரிசர்வ்டு பிடபிள்யூபிடி அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் பிடபிள்யூபிடி ஓபிசி பிடபிள்யூபிடி இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 டைம் வந்து அட்டன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய கவுண்ட்ன்றது மெயின்ஸை தான் கவுண்ட் பண்ணுவாங்களே தவிர ப்ரிலிம்ஸ் வந்து கவுண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இந்த கவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18/4/2010 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போது ஹவு டு அப்ளை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலாம். 24/6/2025 14/7/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த ஒரு வழியாகவும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய வேலிட் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா எந்த ஒரு கம்யூனிகேஷனாக இருந்தாலும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து உங்களுக்கு மெயில் அல்லது எஸ்எம்எஸ் மூலியமாக தான் கம்யூனிகேஷன் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் வந்து அவங்களுடைய வெப்சைட், அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கேரியர் சைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்து கேரியர்ஸில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக, அதாவது ரெக்யர்மெண்ட் ஆஃப் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜில் வந்து நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாத உங்களுடைய கால் லெட்டர்ஸ் வந்து போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து நீங்கள் வந்து அவங்க வெப்சைட்லேருந்து டவுன்லோட் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அதாவது நீங்கள் தான் அந்த பர்சன் அப்படின்றதுக்காக பாஸ்போர்ட்டோ, ஆதார், இல்லை பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பேங்க் பாஸ்புக் வித் ஃபோட்டோகிராஃப், இதை வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் டைமில் வந்து நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாத பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் டைமில் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து இங்கோ இல்லை மெஹந்தி, கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி எதுவும் வந்து ஹேண்டில் வச்சுட்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்கேஸ் கேண்டிடேட்ஸ் வந்து மிஸ்கண்டக்ட் ஃபவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து எக்ஸாம்ஸ்லேருந்து பேன் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுக்கு வந்து, அதாவது தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு வந்து பாண்டிச்சேரியில் சென்டர்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, கன்னியாகுமரி, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர், விழுப்புரம், இந்த சென்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்டர்ஸ் இருக்குது. ப்ரிலிம்ஸுக்கு. மெயின்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, இந்த மாதிரியான ஒரு 4 சென்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத உங்களுடைய அந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், அதுக்கப்புறம் உங்களுடைய தம் இம்ப்ரெஷன், இதெல்லாமே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஃபைனலாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜூலையில் முடியுது. ஸோ ஜூலை வரைக்கும் வெயிட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிருங்களோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா SBIPயோட ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்துருந்துருக்கோம். கிட்டத்தட்ட 541 வேகன்சிஸ் இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24/6 14/7 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ₹750 ஜென்ரல் அண்டு EWS கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கும், OBC கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.